அதாவது தான் தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டது. நான் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. ஆக ஒரு கண்டெய்னர்லேயே திட்டம் போட்டு வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறாங்க. அந்த கொள்ளை கும்பலை பிடிக்கின்ற போது சுட்டு பிடித்திருக்கின்றார்கள். ஆகவே காவல்துறையை நான் பாராட்டுகின்றேன். இப்படி காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்க கொடுத்தால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும். ஆனால் விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு காவலர்களுக்கு, உயர் காவலர்களுக்கும் பதவிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை. அதனால தான் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டுகின்றது. அதாவது இருக்கின்ற தவறை மறைப்பதற்கு பவள விழா நடத்துகிறாங்க. இந்த 40 கால ஆட்சியில் நடைபெற்ற திமுக அரசுடைய தவறுகளை மறைப்பதற்கு தான் இந்த பவள விழா நடப்பதாக நான் கருதுகிறேன். வேறு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? சேலம் மாவட்டத்தை எடுத்துங்க, சாதனை பண்டாடி போகுது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை துவக்கி வைக்க கூட நேரம் இல்லையே. எப்போ பார்த்தாலும் சொல்கிறாரு, ஸ்டாலின் சொல்கிறாரு, உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க, மற்ற அமைச்சர் சொல்கிறாங்க, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை நான் ஆரம்பிக்கலன்னு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா, அப்படி மிகப்பெரிய கால்நடை பூங்காவை நம்முடைய மாவட்டத்தில் கட்டி விவசாய பெருமக்களுக்கு நன்மை செய்வதற்காக திட்டத்தை கொண்டாந்தோம். 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் 2 ஆண்டு காலமாக பூட்டி கிடக்குது. ஒரு செங்கலை தூக்கிட்டு செல்றையே பல லட்சம் செங்கலில் கட்டப்பட்ட இந்த கால்நடை பூங்காவை ஏன் திறக்கவில்லை? இதில் என்ன அரசியல் தேவை? 2 ஆண்டு காலம் அதை பூட்டி வச்சுருக்கீங்களே, இது விவசாயிகளுக்கு விரோதம் அல்லவா? இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டதால் இந்த ஆராய்ச்சி நிலையம்லாம் துவக்கப்பட்டிருந்தால் விவசாயிகளுக்கு பயனளிக்கும். அப்படி அற்புதமான திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அவர் என்ன கோரிக்கை வச்சார்னு அவருக்கு தானே தெரியும். உள்ள பிரைம் மினிஸ்டரும் முதலமைச்சர் தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அதான் நான் பார்த்தேன் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக. அவர் நிதி கேட்டதாக சொல்கிறாரு. ஏற்கனவே இங்கே இருக்கும்போது நிதி கேட்டார், பிரைம் மினிஸ்டர் வரும்போது கூட்டத்தில் நிதி கேட்டார். இப்பொழுது போய் நேரடியாகவும் அங்கே போய் கேட்டிருக்காரு. நிதி கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். திரைமறைவில் நேராகவே இருக்கிறாங்களே, உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்த்தேன்ல. அவர் அண்மையில் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா நடைபெற்றது. அந்த 100ஆண்டு விழாவிலே நாணை வெளியிடுவதற்கு யார் வந்தான், யாரெல்லாம் கலந்துக்கிட்டான்? மத்திய மந்திரி வந்து 100ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு அந்த 100ஆண்டு விழாவிலே நாணயத்தை வெளியிட்டார். அந்த 100ஆண்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள், முன்னோடிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இவர் கூட்டணியில் அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணி. என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அங்கே இருக்கிற அமைச்சர்கள், அங்கே இருக்கின்ற அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து இதை நிகழ்ச்சியை நடத்தினால் எப்படி சொல்வது? திரைமறைவில் நேரடியாகவே செஞ்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.